இன்றைக்கிப்பா ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான கிரேவி செஞ்சு காட்டுறேன்ப்பா. இந்த கிரேவி பசலிக்கீரை வச்சு தான்ப்பா செஞ்சுருக்கேன். பசலிக்கீரையில் அதிகமாக நார் சத்து இருக்குது, அயன் சத்து இருக்குப்பா. நான் சொல்லித்தர மாதிரி கிரேவி செஞ்சு கொடுங்கப்பா. சின்ன பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போப்பா அம்மா ஒரு 50 கிராம் பாசி பயிறு எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 3-4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம கேஸ் பக்கம் போயிடுவோம். இப்போ கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம்ப்பா. ஒரு குக்கர் கடாய் வச்சுருக்கோம். இப்போ இதில் நமக்கு ஊற வச்ச பயிரை இதில் போட்டுக்கிறோம். இதை தண்ணி ஊற்றிக்கிடுவோம் வேகிறதுக்கு. இதை மூடி போட்டுக்கிறோம்ப்பா. இப்போ மூடி போட்டாச்சு. ஒரு 2 விசில் ஹையில் விடுவோம். ஏன்னா ஏற்கனவே நம்ம ஊற வச்ச பயிறு, அதனால 2 விசில் மட்டும் ஹையில் விட்டு ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ அம்மா இடிக்கிற கல் எடுத்திருக்கேன்ப்பா. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிடுவோம். ஒரு பூண்டு 4 போட்டுக்கிடுவோம். இஞ்சி கொஞ்சம் இந்த அளவுக்கு போட்டுக்கிடுவேன்ப்பா. தோலை சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு போட்டுக்கிடுவோம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிடுவோம். ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிடுவோம் காரத்துக்கு. உங்கள்கிட்ட இடிக்கிற கல் இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் 1-2மா பரபரன்னு அரைச்சிக்கோங்க. இப்போப்பா அம்மா நல்லா பரப்பரன்னு நல்லா இடிச்சிட்டாச்சு. பாருங்கள், இஞ்சி வெள்ளைப்பூடெலாம் நல்லா, இது பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா நச்சாச்சு. இப்போ இது இப்படி இருக்கட்டும். இப்போப்பா அம்மா கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு குக்கர் கடாய் வச்சுருக்கேன். குக்கர் சூடாயிடுச்சு. 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கிடுவோம். நம்ம இடிச்சு வச்சோம் இல்லையா, இஞ்சி பூண்டு சீரகத்தை இதில் போட்டுக்கிடுவோம். வதக்கிக்கிடுவோம். பச்சை வாடை போயிடுச்சு. மீடியமான வெங்காயம் இதை பொடியாக நறுக்கியிருக்கேன். இதையும் இதில் போட்டுக்கிடுவோம். வதக்கிக்கிடுவோம். நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சு. மீடியமான தக்காளி 2 தக்காளி, இந்த மாதிரியில் 2 தக்காளி எடுத்திருக்கேன். இதை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கிடுவோம். இதையும் நல்லா வதக்கிக்கிடுவோம். தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம். அடுப்பை மீடியத்தில் வச்சு 3 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விடுவோம். இப்போ நம்ம 3 நிமிஷத்துக்கு வெங்காயத்தையும் தக்காளியும் மூடி போட்டு வதக்க வச்சுருந்தோம். ஓப்பன் பண்ணுவோம். தக்காளி நல்லா கொஞ்சம் மசிஞ்சிருச்சு. இப்போ நல்லா வதங்கிடுச்சுப்பா. 1/4 டீஸ்பூனு மஞ்சப்பொடி போட்டுக்குருவோம். 1 டீஸ்பூன் மிளகாப்பொடி போட்டுக்குருவோம். 1 டீஸ்பூன் உங்களுக்கு மல்லிப்பொடி போட்டுக்குருவோம்ப்பா. கொஞ்சமாக பெருங்காயப்பொடி போட்டுக்குருவோம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுவோம். உங்களுக்கு பசலிக்கீரை. இந்த பசலிக்கீரையிலப்பா நம்மளுக்கு ரொம்ப நன்மைகள் இருக்கு. இதில் இது மாசமாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் இந்த கீரை கொடுத்தோம்னா அவ்வளோ நல்லது. அவங்களுக்கு மலச்சிக்கல் வராது இந்த பசலிக்கீரையை சாப்பிட்டோம்னா. அதனால இதில் நல்லா நார் சத்து இருக்கு. நல்லா உங்களுக்கு இப்படி இந்த கீரைகளை கிடச்சிச்சுன்னா இப்படி வாங்கி எல்லா கீரைக்கார மாட்டையும் இது இருக்கும்ப்பா. பசலிக்கீரை எல்லா கீரையுமே கிடைக்கும். நம்ம வாங்குறது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கீரை வாங்கி வச்சோம்னா நம்மளுக்கு நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம இதை நறுக்கி போட்டுக்கிடுவோம் கீரையை. இப்போப்பா நம்ம கீரையை ஃபுல்லாக நறுக்கி போட்டாச்சு. நறுக்கிடுவோம் கீரையை. இப்போ கீரையை நல்லா வதக்கியாச்சுப்பா. எல்லா மசால் பூரா நல்லா கலந்துருக்கு. இப்போப்பா நம்ம பாசி பயிறு வேக வச்சுருந்தோம். ஊற வச்ச பாசி பயிறு வேக வச்சுருந்தோம். விசில் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறோம். இப்போ இதை நம்ம அந்த கீரையோட போட்டுக்கிறோம். நல்லா அப்படி மசிச்சு விட்டு போட்டுக்கோங்க. நம்ம மசிச்சு விட்டு போட்டோம்னா நல்லா கிரேவி கெட்டியாக கிடைக்கும். இதை ஒரு வதக்கிடுவோம். அம்மா பசலிக்கீரை வச்சுருக்கேன். நீங்கள் எந்த கீரை வேணாலும் எடுத்துக்கலாம். அகத்திக்கீரை, அரைக்கீரை எல்லாமே எடுத்துக்கலாம். எந்த கீரை வேணால், பாலக்கீரை, உங்களுக்கு எந்த கீரை கிடைக்குதோ இது மாதிரி செஞ்சுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறோம்ப்பா. அப்பா அம்மா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியத்தில் வச்சு வேக விடுவோம். அப்பா அம்மா மாங்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஒரு கீத்து மட்டும் எடுத்துக்கிடுவோம் மாங்காய்.
இது தேவையில்லை, இந்த அளவுக்கு மட்டும் எடுத்துக்குவோம். அம்மா இதை துருவிக்கிறேன். இதில் 5 நிமிஷம் நம்ம அடுப்பில் வச்சுருந்தோம்ப்பா. நல்லா கொதிக்குது. ஓப்பன் பண்ணுவோம். நல்லா கமன்னு நல்லா வாசம்ப்பா, நல்ல மனம். ஒரு 1/4 டீஸ்பூனு கரம் மசாலா போட்டுக்குருவோம். சீவி வச்சுருந்தேன் மாங்காய் போட்டுக்குருவோம். மாங்காய் இல்லைன்னா நீங்கள் 1/4 எலுமிச்சம்பழம் ஜூஸ் புழிஞ்சுக்கோங்க, சாறு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம்ப்பா. மாங்காய் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குப்பா, உப்பு லைட்டாக போட்டுக்கிறோம். இதை மிக்ஸ் பண்ணிக்கிறோம்ப்பா. அம்மா வந்து 4 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து கொத்து ஊற்றிக்கிறோம். கால் ஸ்பூன் மிளகுப்பொடி போட்டுக்கிறோம்ப்பா. இந்த முட்டை மேலே மஞ்சக்கரு மேலே போட்டுக்குவோம். கொஞ்சம் மல்லி இலை பொடிசாக நறுக்கி போட்டுக்குருவோம். இப்போப்பா நம்ம எல்லாம் போட்டுட்டோம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு முட்டை நல்லா வேகட்டும். மூடி வச்சுருவோம். அடுப்பை மீடியத்தில் வச்சு வேக விடுவோம். அதான்ப்பா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணுவோம். அவ்வளோதான்ப்பா, பசலைக்கீரை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப 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 நல்லா ஹெல்த்தியானது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செய்யுங்க. அம்மா வந்து இதை வந்து பிளேட்டில் மாற்றிக்கிறேன். அவ்வளோதான்ப்பா, நம்ம பசலைக்கீரை கிரேவி ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குப்பா. இந்த மாதிரி இப்படி செஞ்சு கொடுங்கப்பா. இப்போ வந்து அம்மா வந்து முட்டை போட்டிருக்கேன். இப்படி இதில் நம்ம சப்பாத்திக்கு நல்லா தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைகளுக்கும் ரொம்ப சின்ன பிள்ளைகளாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னாக்க வளரும் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா பிள்ளைங்க ஆரோக்கியமாக வளருவாங்க. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.